ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியில் 3 ரிச் கிட்ஸ் இருக்காங்க. 3 ரிச் கிட்ஸ் ஒரு வில்லேஜ் வழியாக அவங்களோட இன்னொரு ஊருக்கு போகிறாங்க. அப்போதைக்கு ஒரு ரிச் கிட் பார்க்குறான். அவங்க அங்கே இருக்க ஃபேமிலிஸ் எல்லாமே ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்க. அவங்களோட உடம்புல ஒரு சத்தே இல்லை. ஸோ அதை பார்த்தோன்னே இவன் என்ன பண்ணுறான், இவன் கையில் இருக்க காயின்ஸ், அப்புறமேட்டு இவன் கையில் இருக்க க்ளோத்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துடுறான். இன்னொரு ரிச் கிட் என்ன பண்ணுறான், இறங்கி க்ளோத்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக ஃபுட்டு எல்லாத்தையும் கொடுக்குறான். அவன் வச்சுருந்த ஃபுட் அப்புறம் ப்ரெட்ஸ் அவனும் ஹாப்பியாகிட்டான். ஸோ ஒன்ஸ் ஃபுட்டு கொடுத்ததுக்கப்புறம் தேர்ட் ரிச் கிட் இறங்காமல் கார்லேயே இருந்திருக்கான். ஸோ இதை பார்க்கவும் அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரே ஷாக்கிங், என்னடா இவன் இறங்கலே அப்படின்ட்டு. ஸோ அவங்க அவங்க டெஸ்டினேஷன் போயிட்டாங்க. போனோடனே தேர்ட் ரிச் கிட் யோசிச்சுட்ருக்கான். ஸோ என்ன பண்ணலாம், வில்லேஜை எப்படி கொண்டு வரலாம் மேலே அப்படின்ட்டு யோசிக்கும்போது ஹீ பாட் சம் சீட்ஸ், அப்புறமேட்டு ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது அந்த வில்லேஜில் இறங்கி எல்லாத்துக்கும் கொடுக்குறான். இதை பார்த்த அந்த 2 ரிச் கிட்ஸ் அவங்களும் இறங்கி இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஃபார்மிங் பண்ணுறது, நல்ல க்ராப்ஸ் விளைவிக்கிறதுங்கிறத அந்த வில்லேஜஸ்க்கு சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்துட்டு ஹாப்பியாக வீட்டுக்கு வராங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம டெம்பரவரியாக ஹெல்ப் பண்ணோம்னா இட் வில் லாஸ்ட் ஃபார் 1 or 2 days, ஓகே, மேபி 1 month. பட் ஹவு டு லிவ் அப்படின்ற ஒரு டாக்டிக்ஸை சொல்லி கொடுத்தோம்னா இட் வில் பி ஃபார் லைஃப் லாங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.